ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, பிப்ரவரி 5, 2026. சுயம் யோகேஸ்வர பகவான் நம் அனைவருக்கும் ராஜயோகம் கற்பித்திருக்கின்றார். நீங்கள் உங்களது ஆன்மீக சொரூபத்தில் நிலைத்திருந்து என் மீது உங்களது புத்தியோகத்தை செலுத்திடுங்கள் என்கின்றார். அப்போது எனது அனைத்து சக்திகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்கின்றார். இந்த ராஜயோகத்தினை பிரேம யோகம் என்றும் கூறப்படுகிறது. இந்த யோகத்தில் நமக்கு பகவான் மீது மிகுந்த அன்பு ஏற்பட்டு விடுகிறது. பாபா நமக்கு கூறுகின்றார், எந்த குழந்தைகள் என்னை மிகுந்த அன்போடு நினைவு செய்கிறார்களோ நானும் அவர்களை மிகுந்த அன்போடு நினைவு செய்து சகாஷ் கொடுக்கின்றேன் என்கிறார். பாபா என்றால் ஷிவ் பாபா, பகவான். நினைவின் மூலம்தான் நினைவு இழுக்கப்படுகிறது. பாபா நமக்கு கூறுகின்றார், நீங்கள் என்னை எந்தளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்தளவிற்கு நானும் மிகுந்த அன்போடு உங்களை நினைவு செய்கிறேன் என்கிறார். இதில் நமக்கு பகவானுடைய அன்பும் கிடைக்கப்பெறுகிறது, சக்திகளும் கிடைக்கப்பெறுகின்றன. ஆத்மா மிகுந்த தூய நிலையையும் அடைகிறது. எனவே நாம் பாபா மீதான அன்பை அதிகரிப்போம். பகவான் மீது அன்பை அதிகரிக்க வேண்டும். பாருங்கள், அவரோ நிராகாரமானவர். சங்கராச்சாரியருக்கு பிறகு நிராகாரமானவரை எவ்வாறு நேசிப்பது என்ற குழப்பம் உலகில் நிலவுகிறது. அதனால்தான் சாக்கார சிலைகளின் பூஜைகள் தொடங்கின. ஆனால் நிராகாரமானவர் சாக்காரத்தில் வருகின்றார். மேலும் நமக்கு எந்தளவிற்கு பலன்களை கொடுக்கிறார் என்றால் நமக்கு அவர் மீது மிகுந்த அன்பு ஏற்பட்டு விடுகிறது. பகவானுடைய மகா வாக்கியங்களை கேட்போம். யார் என்னை அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்கள் என் முன்னாலேயே இருக்கிறார்கள் என்கிறார். இது எத்தனை அழகான விஷயம்! மற்றும் ஒரு மகா வாக்கியம், யார் என்னை அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களை சூக்ஷ்ம உலகில் நான் இமர்ஜ் செய்து அவர்களோடு பேசுகிறேன் என்கிறார். அவர்களோடு நான் உரையாடல் செய்கிறேன் என்கிறார். இது எத்தனை நெருக்கமான உறவு! அவர் நமக்கு பகவானாக மட்டுமல்ல, அவர் முழுவதுமாக நம்முடையவராக ஆகிவிட்டார். நாம் அவருடையவராகிவிட்டோம். அவர் நம்முடையவராகிவிட்டார். அவர் என்னுடையவர் என்ற உணர்வோடு நாம் அவரை நினைவு செய்கின்றோம். பக்தர்களைப் போன்று மேலோட்டமாக நினைவு செய்யாமல் நமது புத்தியினை தெளிவாக அவரது சொரூபத்தின் மீது நிலைக்கச் செய்கின்றோம். அவரோடு உரையாடல் செய்கின்றோம். அவரிடமிருந்து சக்திகளை பெறுகின்றோம். அவரது நினைவில் மிகுந்த சுகம் இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் வெறும் நாமஸ்மரணை செய்கிறார்கள். அது மிகச்சிறிய விஷயமே ஆகும். பகவானோடு தொடர்பை இணைத்து கொள்வது, அவரது சொரூபத்தில் நிலைத்து விடுவது, அவரது அன்பை பெறுவது, அவரது சக்திகளை கிரகித்து கொண்டு ஆத்மாவை தூய்மையாக்கி விடுவது, இவை அனைத்தும் மிகப்பெரிய விஷயங்களாகும். அவரை நினைவு செய்வதால் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைகின்றன. யோக பலத்தினால்தான் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடையும். காமத்தின் நெருப்பு அணையும். காம விகாரத்தினை வலுக்கட்டாயமாக ஜெயித்துவிட முடியாது. பல தபஸ்விகளும் முயற்சி செய்தார்கள், ஆனால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. காம விகாரத்தினை யோக பலத்தால் ஜெயிப்போமானால் அது ஆனந்தமயமாக இருக்கும். நாம் இந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். காம விகாரத்தின் இச்சைகள் உள்ளுக்குள் தோன்றுகின்றன. நாம் அவற்றை யோக பலத்தினால் அணைக்க வேண்டும். அசரீரி தன்மையின் மூலம் கர்மேந்திரியங்களை குளிர்விக்க வேண்டும். எப்போது நாம் கர்மேந்திரியங்களை குளிர்வித்து விடுகிறோமோ, அவற்றை வசப்படுத்தி விடுகிறோமோ, நமக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கப்பெறுகிறது. நமக்கு பகவான் கிடைத்தது மட்டுமல்லாமல் ஸ்வர்க்கத்தில் 2500 வருடங்கள் நாம் மிகவும் சுகமாக இருப்போம். அளவற்ற பலன்களின் எஜமானர்களாக ஆகிவிடுவோம். எனவே வாருங்கள், ராஜயோகத்தின் மீது நாம் மிகுந்த கவனம் செலுத்துவோம். நேரத்தை ஒதுக்குவோம். முழு நாளிலும் ஒரு முறையாவது அமர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் நல்ல பழக்கம் ஏற்படும். மன ஒருமுகப்பாடு இருக்கும். இந்த மன ஒருமுகப்பாட்டிற்காக தனிமை என்பது அவசியமானதாகும். தனிமையில் தனக்குத்தான் பேசிக்கொள்ளுங்கள். சிவத்தந்தையோடு பேசுங்கள். அவரிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை நினைவு செய்யுங்கள். அவரது குணங்களை சிந்தனை செய்யுங்கள். அவர் நமக்கு என்னவெல்லாம் வழங்கியிருக்கிறார்,
என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை சற்று ரிவைஸ் செய்வோம். சில விஷயங்கள் எப்படிப்பட்டவை என்றால், அவை நமக்கு கிடைத்து விட்டன, ஆனால் அவற்றை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லை. உதாரணமாக, நமக்கு முழுமையான ஞானம் கிடைத்துவிட்டது, தூய்மையான வாழ்க்கை கிடைத்துவிட்டது, வாழ்க்கையை வாழ்வதற்கான எளிமையான வழிமுறை கிடைத்துவிட்டது. இவற்றை நினைவு செய்து பரமாத்ம அன்பில் மூழ்கியிருப்பதற்கான பயிற்சி செய்வோம். அப்போது நமது இந்த சங்கமயுக வாழ்க்கை வரமாக மாறிவிடும். நாம் மிகுந்த சுகத்தை பெறுவோம். மேலும் பரமாத்ம அன்பின் ஈடுபாட்டில் வாழ்க்கையின் தடைகளெல்லாம் அழிந்துவிடும். ஓம் சாந்தி.